ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வினி ஆனந்த் vlog. இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட சுட சாதம், அதுக்கு காம்பினேஷனாக கருவாட்டு குழம்பு, அதுவும் என் ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க, அதாவது வானல். ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் கடாயின்னு சொல்லுவோம், வானல்னு சொல்லுவோம். வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடு ஆகணும். அது அப்படி நான் மேலே கை வச்சு பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் கை வச்சிங்கன்னா ஆவி பறக்கும். அப்படி வந்துச்சுன்னா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். அப்படி சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா வறுபடட்டும். பொரிஞ்சு வர்றதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. சிம்மில் வச்சு வணக்குனிங்கன்னா இல்லைன்னா கருகிரும். வணக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம், தக்காளி ஆட் பண்ண போகிறோம். போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அது வணங்கணும்ல, அதனால் மூடிடலாம். அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், சோம்பு அரைச்சது 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நான் உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, காரம், புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம வதங்கிருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா மூடியை திறந்து விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறினோடனே நம்ம கருவாட்டு குழம்பு தானே செய்ய போகிறோம். கருவாடை நல்லா நான் அந்த மண்டையில், உங்களுக்கு தெரியல, அதை மண்டையை மட்டும் கிள்ளிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காவோடு அதில் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் கத்திரிக்காவையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் ஒன்றா சேர்த்து கிளறிக்க வேண்டியதான். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு அந்த பச்சை வாடெல்லாம் போயிருச்சு. ஓரளவுக்கு வணங்கிட்டு இப்படி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த புளியில் இந்த மசாலாலாம் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை இதில் எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு, காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்போயே ஒரு தடவை செக் பண்ணோம். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கூட குறைய இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கணும். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. திறந்து பார்த்துட்டா சுட சுட சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. இதில் நம்ம கொத்தமல்லி லைட்டாக தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சுட சுட சாதம் அப்படியே போட்டு அந்த கருவாட்டு குழம்பை ஊற்றி அப்படியே நம்ம அந்த அப்பளம் ஏதாவது தொட்டுக்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கு அப்பளம் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி இந்த கருவாட்டு குழம்பு தான் நான் செய்வேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ஓகே, பாய்.